சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு வந்துள்ள துணை தேர்தல் ஆணையர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். இந்த ஆலோசனை கூட்டமானது எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இதன் முக்கியத்துவம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழகம் வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் தலைமையில சென்னையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கு அப்படின்னு ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஒரு விரிவான கருத்துக்களை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கேட்டு வருவதை பார்க்க முடிகிறது. நேற்று முன்தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தமிழகம் வந்தாங்க. நேற்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில இன்றைக்கு IAS மற்றும் IPS அதிகாரிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த வாக்குச்சாவடி நிலவரம் குறித்து ஏற்பாடு எல்லாம் கேட்டு வராங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் கேட்டு வராங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டதற்கு பிறகு இந்த தமிழகம் வந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் டெல்லி செல்வார்கள். டெல்லியில தேர்தல் ஆணையர் தலைமையிடம் ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்துல தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.